ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நான் வசந்தி. யூஎஸில் ஜோன் 6Bயில் கண்டெய்னர் கார்டனிங் பண்ணிகிட்ருக்கேன். என் கூட இந்த கர்லீஃப் செடி வந்து ஒரு 2019 கடைசியிலேருந்து இருக்குது. இது 2020 சேனல் ஆரம்பித்த அந்த மே மாதத்துலேருந்து இதோட க்ரோத் எல்லாம் அப்டேட் பண்ணியிருப்பேன். ப்ளேலிஸ்ட் இருக்கும் பாருங்கள். இதுக்கு முன்னாடி 2022 இந்த கண்டெய்னர் மாற்றிருந்தேன். ப்ளூ பாட்டுக்கு வந்து ஒரு வேறு சின்ன தெரக்கோட்டா பாட்டிலேருந்து மாற்றிருப்பேன். இப்போ வந்து இது ரொம்ப ஒரு மாதிரி கண்டிஷனில் இருக்குது. இந்த கருவேப்பிலை செடி மெயினாக சைடில் நிறைய குட்டி குட்டி செடி வந்துச்சு, அதுதான் நினைக்கிறேன். ஸோ சரி பாட்டு மாற்றி பார்த்தா நல்லா வளருமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் ஒரு பெரிய பாட்டு இருந்துச்சு இல்லைங்களா, அதில் தான் மாற்ற போகிறேன். இதுக்கு முன்னாடி இந்த க்ரோ பேக்கில் இந்த மண்ணெல்லாம் எடுத்து கொட்டிட்டு செடியெல்லாம் பிரிக்கலான்னு சொல்லிட்டு தான் அது பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா கீழே சிந்தாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது கொட்டிட்டு பார்த்திங்கன்னா இப்போ 15 செடி மாதிரி வந்துச்சுன்னு ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன். இந்த சின்ன செடி வந்ததெல்லாம் அதில் காட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இவ்வளோ தான், சிலதுக்கு தான் இலை வந்திருக்கு. இலை வராத செடியெல்லாம் இப்போ ஓப்பன் பண்ணி மண்ணுக்குள்ளார பார்க்கும்போது தான் வெள்ளை வெள்ளையாக குச்சி குச்சியாக இருந்தது. அதையும் பிரித்து எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே மண்ணை கொஞ்சம் உதிரி விட்டுட்டு அந்த வேரோட எவ்வளோ வேர் வருமோ ஒவ்வொரு செடிக்கும் ஒரு மாதிரி வந்துச்சு, ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். மேபி இதை பண்ணிட்டோன்னாவே இந்த செடி தப்பிச்சுக்குன்னு நினைக்கிறேன் நல்லா. ஏன்னா கீழே ரூட் ராட்டும் ஆன மாதிரி இல்லை, ஆனால் செடி ஹெல்த்தியாகவே இல்லை அப்படின்னு மட்டும் தெரியுது. மேபி நான் ஹீட்டர் ரூமில் வச்சு தண்ணி ஊற்ற முட்டது அதுவுமே இது ஏதோ பண்ணியிருக்கும் போல். அதே மாதிரி கீழே இன்னும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி செடி வருது, இந்த ரூட் பவுண்ட் ஆன மாதிரி. இதுதான் ரீசன்னு நானாக கெஸ் பண்ணி சரி பாட் மாற்றலான்னு சொல்லி ஆக்ஷன் இறங்கிட்டேன் இன்றைக்கி. ஆக்சுவலாக அதே சட்டையை போட்டிருக்கேன். இந்த இதில் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. நான் பழைய வீடியோ ரெஃபர் பண்ணேன் உள்ள வேர் எப்படி இருக்குன்னு தெரியறதுக்காக. வேரெல்லாம் நல்லா தான் இருக்குதுன்னு தோணுச்சு. இருந்தாலும் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு தண்ணி ஊற்றலான்னு சொல்லி யோசிச்சு வச்சேன். ஃபஸ்ட் நாள் வந்து நான் நார்மல் வாட்டரை ஊற்றிட்டேன், பாட்டில் வாட்டர் ஊற்றிட்டேன். இதுக்கு ஆக்சுவலாக நான் வீட்டில் சால்ட் வாட்டர் ஃபில்ட்ரு அதெல்லாம் எதாவது ஆகும்னு நானே ஒரு பயத்தில். மேபி ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து 2 பார்ட் தண்ணியில் 1 பார்ட்டு கலந்து ஊற்றினோன்னா அந்த ரூட் ராட் இருந்துச்சுன்னா அந்த கிருமிங்களாம் அழிஞ்சிரும்னு சொல்லி படித்தேன். சரி அதை ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி யோசிச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வேரெல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஒழுங்காக காட்டில் வீடியோ சரியாக பார்க்கல, ரெக்கார்ட் ஆகும்போது நான் முடிஞ்ச வரைக்கும் காட்டியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இதை அப்படியே பிச்சுட்டு ஒவ்வொன்றும் சிலதெல்லாம் அதுவே வந்துடும் வேரோட. சிலது பார்த்திங்கன்னா அந்த பஞ்சாக அது பெரிய செடி கூட கனெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லாக பிரித்து எடுத்துருங்க. கரெக்டாக கொஞ்சம் வேர் இருந்தாவே பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். நான் நிறைய வேர் இருக்கும்போது சீக்கிரமாக வளரும்னு நினைக்கிறேன். நானும் இதான் ஃபஸ்ட் டைம் இதை பண்ணுறது. பார்த்திங்கன்னா வேர் காட்டியிருக்கேன். நான் முடியலன்னு சொல்லிட்டு இப்போ ஹெல்ப்புக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேங்க ஹஸ்பண்டை. ஸோ மண் போகிறதுக்கு அதுக்கெல்லாம் திணறிடுச்சு கொஞ்சம். பார்த்தா சின்ன வேலையாக இருக்குது, ஆனால் ரொம்ப திணறுது. எல்லாத்தையும் ரீபோர்ட் பண்ணி அந்த குட்டி குட்டி செடியும் போட்டு வச்சதையும் காட்டியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஃபுல்லாக பாருங்கள். அப்படி இல்லை ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுனா எந்த பார்ட் வேணுமோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நான் ஃபுல்லாக பார்க்குறவங்க யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன். வீடியோ ரொம்பலாம் எடிட் பண்ணல. இது சின்னதாக அந்த குட்டி குட்டியாக இருக்கிறதையும் எடுத்து வேரோடு வச்சுருக்கேன். அது நெட்னா வருமானு எனக்கும் தெரியல. அதை தனியாக ஒரு பாட்டில் போட்டு வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே வச்சுட்டு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எல்லாம் வளர்ந்துச்சுன்னா. நீங்கள் மற்ற வீடியோஸ் எதாவது பார்க்கணுன்னா வேறு ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இப்போதைக்கு இவ்வளோ தான். இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் மியூசிக்கோடு போட்டு வைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா சாயில் அதே தான், பாட்டிங் மிக்ஸ் கூட மஷ்ரூம் கம்போஸ்ட் இருந்தது எங்ககிட்ட. அதை மிக்ஸ் பண்ணி ஈக்குவல் ரேஷியோவில் கலந்து அந்த பெரிய பாட்டில் இதை திருப்பி ரீப்ளேஸ் பண்ணி வச்சுட்டோம். மண்ணெல்லாம் அந்த ரெண்டையும் போட்டு. அதே மாதிரி எப்போவுமே நம்ம பாட்டு மாற்றினோனையும் நிழலில் வச்சிடணும் 2-3 நாளைக்கு. நேரடியாக வெயிலில் எடுத்துகிட்டு போய் வச்சிடாதீங்க டக்குன்னு. அடுத்ததாக தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா மாற்றினோனையும் தண்ணி ஊற்றிட்டு வேறு நல்லா தண்ணி கிடைக்கிற மாதிரி கொடுத்துட்டு நிழல்லையே வச்சுக்கோங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போவுமே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது எந்த செடியாக இருந்தாலும். சின்ன செடியும் அதே மாதிரி தான், முடிஞ்ச வரைக்கும் நிழலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா லைட்டுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் அதையும் வச்சுருக்கேன். எல்லா செடியும் போட்டுட்டு அதோட ஹெல்தி ஸ்டேட் வந்ததுக்கப்புறம் காட்டுறேன். சீக்கிரமாக இது நல்லா வளரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வெதரும் நல்லா வார்ம் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் வெளியில் கூட வச்சுருந்தேன். நைட் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 40s மேலே இருந்துச்சு, அதனால் வெளியில் வச்சுருந்தேன். அதில் கூட அடாப்ட் ஆகிறதுக்காக இந்த மாதிரி டல் லுக் இருக்கும். ஏன்னா முன்னாடி ஒரு டைம் இந்த மாதிரி வெளியே மூவ் பண்ண ஸ்டேஜில் கொஞ்சம் ஸ்விங்க் ஆகி டல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு செடி. அதுக்கப்புறம் டக்குன்னு வந்துருச்சு. மழையும் பேஞ்சதால் அதோட தண்ணி நிறையா போயிட்டு அந்த மாதிரி இருந்தனால தான் இந்த மாதிரி லுக்கில் இருக்குது. மற்றபடி செடி ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்குதுன்னு நம்பிட்டுருக்கேன். இன்னொன்று என்ன, வெதர் நல்லாவே வாமானதுக்கப்புறம் வெளியே வைக்கிறது பெஸ்ட்டுன்னு தோணுது. ஏன்னா சடனாக உள்ளேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் 50s 40s வச்சாவே ஒரு மாதிரி தான் ஆகுது. முடிஞ்ச வரைக்கும் நான் கொஞ்சம் ஆர்வ கலரில் வச்சுட்டேன் வெளியில். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 60s மேலே இருக்கும்போது வச்சா நல்லதுன்னு தோணுச்சு இது பண்ணதுக்கப்புறம். இப்போதைக்கு அந்த ஃபெர்டிலைசரும் போட வேணாம் அப்படி சொல்லிட்டு அந்த புது பாட்டிங் மிக்ஸ் தான் இது. கொஞ்ச நாள் ஸ்டெடியாக அதுக்கப்புறமா கொடுப்போம் ஃபெர்டிலைசர் எல்லாம் அப்படி சொல்லி இப்போதைக்கு நிறுத்தியாச்சு. இதில் போடுறதே பார்த்திங்கன்னா கம்போஸ்ட்டும் இந்த பாட்டிங் மிக்ஸ்லேயும் இருக்கும் ஆல்ரெடி. அதனால் இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை. வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். நான் வீடியோ எடுக்க ஹெல்ப் கேட்டால் யாரும் ஒன்றும் பெரிய சப்போர்ட் இல்லை. ஏன்னா அம்மா சேனல் ஏதோ திணறிட்டு ஓடிட்டுருக்கு. ஏதோ காசெல்லாம் பயங்கரமாக சம்பாதிக்கிற மாதிரி இருந்தால் பண்ணுவாங்களான்னு தெரில.
சரி பரவாயில்ல, நமக்கு மண் போடவாது ஹெல்ப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ஹெல்ப்பை வாங்கிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ண அவ்வளோ இது இல்லை. ஸோ ஏதோ ஓரளவுக்கு எடுத்திருக்கேன், பாருங்கள். இப்போ அந்த சின்ன செடியெல்லாம் வைக்கிறதுக்காக இந்த பாட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பழைய செடி வாங்கின பாட்டுக்கு வேறே இதெல்லாம் மாற்றிட்டேன். கொஞ்சம் பெருசாகவே எடுத்துட்டேன், பெரிய வேர் இருக்கிறதுக்கெல்லாம். சிலதுக்கெல்லாம் சின்ன பாட்டாக வச்சுட்டேன். இதில் தான் அந்த இலையில அந்த குச்சிங்க மட்டும் வெள்ளையாக குச்சியோட மேலே இருந்துச்சு. சரி அதெல்லாம் இதில் பாட்டில் போட்டு வைப்போம், வேர் இருக்குது, அதுலேருந்து எதாவது வளருமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாட்டில் போட்டிருக்கேன். மீதியெல்லாம் செடிங்களெல்லாம் தனித்தனியாக வச்சுட்டேன். ஸோ இது என்ன ஆகுதுன்னு நான் பார்க்குறேன்.